ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது தமிழ்ச்சின் குஜராத் யூடியூப் சேனல். நான் உங்கள் கீதாஞ்சலிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலுக்கு தாங்க பார்க்க போகிறோம். எந்த கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டம்பேஸ்வர் மகாதேவ் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் தாங்க. நம்ம இருக்கிற இடம் குஜராத்தில் வதோதராவில் இருக்கும். வதோதராலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 65-70 கிலோமீட்டர் தூரத்தில் ஜம்முசர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே காவி கம்போய் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் இந்த கோயில் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த கோயிலோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த கோயில் அரேபியன் சி ஓரத்தில் இருக்குங்க. அரேபியன் சி அண்ட் மாஹி ரிவர் அப்படின்ற ரெண்டு மீட் பண்ணுற ஒரு இடத்துல தாங்க இந்த கோயில் இருக்குது. அதாவது அந்த கடல் அலை அந்த லிங்கத்தை ஃபுல்லாக மூழ்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்கம் அந்த அலை விலகி அந்த லிங்கம் தெரியுங்க. அதுதான் இந்த கோயிலோடைய ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க. அது ஒரு நாளைக்கு 2 வாட்டி அந்த மாதிரி காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி அந்த கடலில் ஃபுல்லாக அந்த கோயிலை ஃபுல்லாக மூழ்கிடுங்க. அதுக்கு அந்த டைமில் நம்ம சாமியை பார்க்க முடியாது. இதுதான் கோயிலோடைய என்ட்ரன்ஸுங்க. நம்ம போயிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அமாவாசைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோங்க. இப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடல் அலை கம்மியாக தான் இருக்கும். இல்லைனா இங்கேயே உங்களுக்கு கேட்டே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உள்ளே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குங்க. ஃபுல்லாக அலை அதிகமாக இருக்கிறதால ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் முன்னாடி வரையும் தண்ணி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸுங்க. இப்போ நம்ம இருக்க டைமு பார்த்திங்கன்னா 2:30க்காக வந்திருக்கோங்க. இப்போ அதாவது 12:30 மணிக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ 4-5 மணி நேரம் ஆகுங்க. இப்போ நம்மளுக்கு சாமி நம்ம பார்த்துட்டு நம்ம பூஜையெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 5:30 மணிக்கு மேலே தான் நம்ம சாமியே பார்க்க முடியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே அந்த ஆரஞ்சு கலர் மேல்கூரை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தாங்க நம்ம சாமி இருக்காப்புல. அதாவது அந்த லிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபீட் இருக்குங்க. கீழே இருக்கும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஆழமாக இருக்கும். நம்ம போகவே முடியாது. ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக அப்படியே மூழ்கிடுச்சு பாருங்கள். ஸோ இது கேலண்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அலை எந்த டைமுக்கு வரும், எந்த டைம் நம்ம சாமியை பார்க்கலாம் அப்படின்ட்டு குஜராத்தி கேலண்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த நேரில் பார்க்குற ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது நிஜமாகவே ரொம்ப மெய்சிலிப்பாக இருக்குங்க. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அலை வருது பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சூப்பரான ஒரு நல்ல இடங்க அது. அதாவது இந்த கோயிலோட வரலாறு அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்க்கடவுள் முருகர் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் தாரகாசுரனை வதம் பண்ணி, அதாவது தாரகாசுரர் யார்? சிவருடைய பக்தர். ஸோ அதனால் தாரகாசுரை வதம் பண்ணதால் அவர் சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ண இடம் தான் இந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத காலத்தில் பாண்டவர்களை பூஜித்த இடம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த லிங்கத்தை வச்சு பூஜித்த இடம் தான் ஸ்டம்பேஸ்வர் மகாதேவ் அப்படின்ட்டு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ ரொம்ப இது 150 ஆண்டு பழமையான கோயிலுங்க. ரொம்ப பழமையான கோயில். ஆனால் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மேல்கூரை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஸோ அது இந்த சிவலிங்கம் தான் ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த தண்ணி அந்த மறைஞ்சி அது திருப்பியும் அது சாமியை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குங்க. மெய்சிலிர்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தண்ணி முன்னாடி வரையும் இருக்குங்க. இப்போ அலை இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக அந்த கோயில் ஃபுல்லாக மூழ்கியிருக்கு பாருங்கள். இதுதான் அந்த அரேபியன் சீங்க. ஸோ சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ 4-5 மணி நேரம் ஆகுங்க சாமியை பார்க்குறதுக்கு. 4-5 மணி நேரம் ஆகும். ஆக்சுவலாக அமாவாசை டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3-3:30 வருங்க. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே அந்த குஜராத்தி கேலண்டரில் ஸ்டம்பேஸ்வர் மகாதேவ் டெம்பிள்
வாட்டர் டைமிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேலண்டரில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து எத்தனை மணிக்கு தண்ணி வரும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்தீங்கன்னு வச்சிங்களேன், சாமியை பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அங்கே வந்து எதிர்க்க வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அங்கே புக் பண்ணிவிட்டும் வரலாம். நீங்கள் அங்கே தங்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவதுன்னா புக் பண்ணிட்டு வரலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கோயிலை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக எனக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக அந்த ஹெல்ப் பண்ணுறேங்க. ஸோ வந்து நம்ம 2:30க்கு நம்ம தான் போனோம்னா கொஞ்சம் அதனால் பசிச்சுது. ஸோ அதனால் பசங்கள்லாம் கொஞ்சம் இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாம் நிறைய கடையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து குதிரை சவாரி, அதுக்கப்புறம் கேமல் ரைடிங், ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறம் பைக் ரைடிங்கு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க இங்கே. பசங்களுக்கு வந்து அந்த 4 மணி நேரம் நல்லா பொழுதுபோக்கு ஆகிடுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடங்க அது. சுற்றி தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், முன்னாடி வரையும் தண்ணி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி வந்து அதுக்கப்புறம் உள்ளே போயிருக்கு பாருங்கள். இன்னும் உள்ளே போகும், லாஸ்ட்டில் வரும், கண்ணு கெட்டுற தூரம் வரையும் உள்ளார போகுங்க. இப்போ போச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நைட்டு காலையில் விடிகாலையில் வருங்க. அதுக்கு டைமிங் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த கேலண்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரையும் நம்ம படகு குதிரை சவாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைடிங் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல, அதனால் போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நாம் வந்து ஹார்ஸ் ரைடிங் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ தண்ணி ஃபுல்லாக இங்கே வரையும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த போட்டு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து போட்டிங் சவாரி அதெல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள், அங்கே அவுட்டர் லேயரில் ஃபுல்லாக தண்ணி வற்றிடுச்சு. ஆனால் உள்ளே இன்னும் தண்ணி அப்படியே தான் இருக்கணும். நம்மளுக்கு இன்னும் சாமி இன்னும் தெரியல பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தாங்க போகும் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பூஜை ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து ஸ்ராவன் மந்த்து போயிட்டுருக்கிறதால இங்கே வந்து நல்ல கூட்டம் இருக்குங்க. இங்கே சிவன் கோயிலில் ஃபுல்லாகவே நல்ல கூட்டம் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, நிறைய ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வருவாங்க இங்கே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படியே வடிஞ்சிட்டு வருது பாருங்கள். நாங்களும் இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் தமிழ் ஃபேமிலி தான். ஸோ நாங்கள் 2 ஃபேமிலி தாங்க போயிருந்தோங்க. ஸோ அதுக்காக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங், பசங்கள்லாம் வந்து இந்த இது பைக் ரைடிங் இதெல்லாம் போனாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துருந்துட்டு இன்னும் க்ளீனிங் வேலை தாங்க போயிட்டுருக்குது. இன்னும் க்ளீனிங் முடியல, இன்னும் தண்ணியும் உள்ளே இன்னும் வடியில் பாருங்கள். ஏன்னா வந்து கீழே வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும், அதனால் வந்து அங்கே டைம் எடுக்கும். கொஞ்சம் அவுட்டர் லேயரில் போயிட்டாலும் கீழே வந்து நல்லா அந்த சாமி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கீழே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க, கொஞ்சம் தண்ணி வடிகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமிங் பார்த்து வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க வந்து ஸ்டே பண்ணணுன்னா நீங்கள் அங்கே ஆசிரமத்தில் முன்னாடி புக் பண்ணிவிட்டு வரலாங்க நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வடிஞ்சிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எவ்வளோ தூரம் தண்ணியை பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா, அந்த இடம் பார்த்தா தண்ணி இருந்த இடம் மாதிரியே தெரில பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இன்னும் உள்ளே வந்து இன்னும் க்ளீனிங் வேலை இன்னும் முடியல. இங்கே வெளியில் மட்டும் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாமி தெரிகிறாரு பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு இந்த இதை காமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நான் கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள் மெசேஜு. இது வந்து கொஞ்சமாக தண்ணி அப்படியே விலகிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே முன்னாடி வந்து நந்தி இருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டு இவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா, அங்கே வெளியில் ஃபுல்லாக நிறைய கூட்டம். ஏன்னா வந்து 4-5 மணி நேரம் கழித்து எல்லோரும் சாமி பார்க்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு 7-8 மணிக்கெலாம் எல்லாமே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான கூட்டம் தான் இருக்கும். ஸோ இதாங்க இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம். அன்டில் தென் கீதாஞ்சலி.